நேரு வீட்டில் நடைபெற்ற இடி சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அமைச்சர் என் நேரு வீட்டில் இருந்து ஆவணங்கள் மற்றும் சூட்கேஸ் ஆகியவற்றை எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன ஆவணங்கள் கிடைத்துள்ளது என்பது குறித்து அதிகாரிகள் அறிவித்த பிறகே தெரியவரும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கோவிந்தராஜ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கோவிந்தராஜ், வணக்கம். விவரங்கள். நவீனா, திமுக முதன்மை செயலாளரும் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன், இளைய சகோதரர் மணிவண்ணன் மற்றும் அமைச்சர் என் நேருவின் மகன், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான அருண் நேரு ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சென்னை உள்ளிட்ட டிவிஹெச் தொடர்புடைய நிறுவனத்தில் சென்னையில் சோதனை நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து திருச்சி தில்லைநகர் 5வது குறுக்கு தெருவில் உள்ள அமைச்சர் என் நேருவின் இல்லத்திலும் தற்போது இன்று காலை 7 மணி முதல் தொடர் சோதனை நடைபெற்றது. மேலும் என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் இல்லத்திலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இங்கு துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் போலீசார், தமிழக போலீசார் என ஏராளமான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கணக்கில் பல ஆவணங்கள் காட்டப்படாமல் இருப்பதாகவும் வந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்பட்டது. சென்னை பதிவெண் கொண்ட காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அமலாக்கத்துறையினரால் சோதனை நடத்தப்பட்டு வரும் வீடுகளுக்கு 10க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது தில்லைநகரில் அமைந்துள்ள அமைச்சர் என் நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. இங்கு சோதனையில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். அமைச்சரின் வீட்டில் இருந்து வெளியே வந்த அதிகாரிகள் கையில் சில ஆவணங்களையும் மற்றும் சூட்கேஸ் உள்ளிட்டவைகளை எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனை குறித்து முழு விவரம் அமலாக்கத்துறையின் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டால்தான் முழு விவரம் என்னவென்று தெரிய வரும். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.